ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டரிங் எப்படி பண்றது அதுதான் நம்ம இப்போ மெயினா பார்க்க போறோம். ஓகேவா? ரெண்டரிங் இப்போ நம்ம நேற்றுக்கு வரைக்கும் நம்ம பண்ண இமேஜ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மேனுவலா வந்து ஒரு எலிவேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். மேனுவலா வந்து ஒரு எலிவேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலிவேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த எலிவேஷன் கிரியேட் பண்றதா ரெண்டரிங் பண்றதா நம்ம எப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த கிளாஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 3D வியூ இருக்கு. ஓகேவா? இப்போ 3D வியூ வந்து இருக்கு, நம்மளுக்கு வந்து 3D வியூ இருக்கு. அந்த வியூல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா செட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா செட் பண்ணணும். எப்படி கேமரா செட் பண்றது? அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வியூவை வந்து நம்ம எடுக்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கேமரா செட் பண்ணுவோம். கேமரா எப்படி செட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 1 நீங்க ஒரு ரெண்டரிங் பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டாவும் ரெண்டரிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், 3D செட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 3D செட் பண்ணி இப்போ 2D கன்வெர்ட் பண்ணியாச்சு. 2D கன்வெர்ட் பண்ணதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேமரா செட் பண்ணணும், வியூ எடுக்கணும். இந்த கேமரா எப்படி செட் பண்றது அப்படின்னா வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D வியூ இருக்கா அது கீழே போனீங்கன்னா கேமரானே இருக்கும். ஓகேவா? அதில் போனீங்கன்னா கேமரான்னு இருக்கும். கேமராவை கிளிக் பண்ணிக்கங்க. கேமராவை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எடுக்க போறீங்களா, இந்த ஆங்கிள் எடுக்க போறீங்களா, எந்த ஆங்கிள் எடுக்க போறீங்கிறது நான் இந்த சைடு இருந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சைடு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்போ வந்து இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஆங்கிள் இதெல்லாமே ஆங்கிள் கவர் ஆகிற மாதிரி எனக்கு இது முடி ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த கேமராவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆச்சு, வியூ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ பார்க்கும்போது என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிராப்பும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதுலயே நீங்க அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கேமரா கொடுத்து நம்ம வியூ எடுத்தாச்சு. வியூ எடுத்து என்ன பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிராப் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடம் வேணும் எந்தெந்த இடம் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்க கிராப் பண்ணி காமிச்சுக்கலாம். ஓகேவா? இது இருக்கிற மாதிரி இப்போ பண்ணியாச்சு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் சைஸுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க எப்பவுமே ஒரு ரெண்டரிங் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கேமரா வச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் வியூ வந்து உங்களுக்கு வந்து நீட்டா வரும். ஓகேவா? அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கேமரா வந்து வச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேமரா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வியூ கேமரா வச்சு எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஷேட் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு ஷேட் கொடுத்துருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கலர் கொடுத்தோம்ல, தனியா எல்லா மெட்டீரியலுக்கும் நம்ம என்ன பண்ணோம், கலர் கொடுத்தோம். இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டரிங் பண்ண போறோம். ஓகேவா? ரெண்டரிங் வந்து ரெண்டு டைம்ல நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டைப் நம்ம எப்படிங்கிறது ரெண்டரிங் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எப்படி ரெண்டரிங் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப்ல பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ரெண்டரிங் பண்றது. இப்போ வியூ வச்சாச்சு. இப்போ நம்ம வியூ கேமரா வியூ வச்சு நம்ம ரெண்டரிங் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே ரெண்டரிங் பண்ணி பார்ப்போம். நீங்க ரிவீட்லயே ஓரளவுக்கு நீட்டா நீங்க ரெண்டரிங் எடுக்கலாம். மற்ற பிஏ ட்வின் மோஷன் மற்ற சாஃப்ட்வேர் இருக்குல்ல, நீங்க இதுல பண்ணீங்கன்னாலே என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து நீங்க நல்லாவே ரெண்டரிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம எப்படிங்கிறது பார்க்க போறோம். ரிவீட்லயே வந்து ரெண்டரிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேமரா செட் பண்ணி முடிச்சாச்சு. வியூ கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டரிங் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி பண்ணுறதுன்னா சிம்பிளாக நீங்கள் எதில் போகணும், வியூவில் போயிட்டு இங்கே இருக்கா ப்ரெசன்டேஷன், அந்த ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணோடனே என்ன 3 ஆப்ஷன் வரும். ஓகேவா? ரெண்டர் இன் கிளவுட், ரெண்டர் கேலரி. ஓகேவா? இந்த ரெண்டர் இன் கிளவுடும் ரெண்டர் கேலரி வந்து ஆன்லைன்ல பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, லாகின் பண்ணிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் இன் கிளவுடும் நீங்க பண்ணிக்கலாம், ரெண்டர் கேலரி ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க ரெண்டர்லயே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதான் ஆப்ஷன்ஸ். எப்படி வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலயும் ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டர் பார்ப்போம். ரெண்டர் இன் கிளவுட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கிளவுட்ல அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா அதே வந்து என்ன ஆகும்னா ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, அதுதான் என்னன்னா ரெண்டர் இன் கிளவுட்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரெண்டரே பார்ப்போம். வியூல போயிட்டு பிரசன்டேஷன்ல போயிட்டு ரெண்டர் கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன்ல ரெண்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுலயும் நாம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டரிங்க பார்த்துட்டு போயிடலாம். இந்த ரெண்டரிங்ல வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த ரெண்டரிங் ஃபர்ஸ்ட் இதுதான் பாத்தீங்கன்னா என்னன்னா ரெண்டரிங்கோட மெயின் பேஜ். ஓகேவா, இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஃபுல் பில்டிங்குமே ரெண்டரிங் பண்ண போறீங்க. அதுல பாத்தீங்கன்னா ரீஜன், குவாலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க பிக்சல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம், ஒவ்வொன்றும் எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகேவா, ஒன்று ஃபர்ஸ்ட் ரீஜன் என்னன்னா அந்த ரீஜன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளிக் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வருதா, அது எதுக்குன்னா எனக்கு சர்டைன் போர்ஷன்ஸ் மட்டும் நான் ரெண்டரிங் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் ரெண்டரிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த போர்ஷன் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெண்டரிங் பண்ணி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட போர்ஷன் எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் எப்படி இருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீஜன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லுமே தான் உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். சப்போஸ் எனக்கு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் ரெண்டரிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரீஜனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வருதா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சைஸ் மாத்திக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். தெரியுது உங்களுக்கு? இப்போ எனக்கு இது மட்டும் ரெண்டரிங் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு, தனியா ரீஜன் கொடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இது மட்டும் தனியா கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளா வந்து இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ தனியா இந்த ஃப்ளோரை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனியா கிரியேட் பண்ணிட்டோம். தனியா கிரியேட் பண்ணிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா செட்டிங்ஸ். ஓகேவா, செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா டிராஃப்ட், மீடியம், ஹை, பெஸ்ட் உங்க கிராபிக்ஸ் கார்டு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா, நீங்க எது வேணா வச்சுக்கலாம். உங்க கிராபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் மீடியம் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். நல்ல கிராபிக்ஸ் கார்டு 4GB 8GB அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா ஹை, பெஸ்ட் நீங்க அதை வச்சு போய்க்கலாம். மேக்ஸிமம் 2GB இருந்தாலே நீங்க பெஸ்ட் கொடுக்கலாம், பட் ஓரளவுக்கு தான் வரும். ஓகேவா, அது டைம் எடுக்கும், எல்லாமே 3 hours 4 hours அந்த மாதிரி டைம் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டரிங் பெஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா. ஓகேவா, இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா, இதுல எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம், மீடியம், பெஸ்ட், ஹை உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. அடுத்தது என்ன, கஸ்டம். நம்ம எல்லாத்துலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து மீடியம், பெஸ்ட், ஹை இருக்கும், நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம்ல வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டம் கிளிக் பண்ணிக்கங்க, எப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த கஸ்டம்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும், இது டிராஃப்ட் நம்ம கிராபிக்ஸ் கார்டை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், பெஸ்ட் வேணுமா, ஹை வேணுமா, மீடியம் வேணுமா, நம்ம எது வேணா வச்சுக்கலாம். அடுத்தது என்ன, கஸ்டம், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சரி ஒரு நிமிஷம், சாரி எடிட், கஸ்டம்ஸ்ல கஸ்டம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடிட்டுக்கு போயிடும். ஓகேவா, இப்போ எடிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெண்டரிங் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், டைம் பொறுத்து ரெண்டரிங் ஆகும், எல்லாத்த பொறுத்து உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். ஓகேவா, அதுதான் என்னன்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதை விட எனக்கு ரெண்டரிங் நல்லா வேணும் அப்படின்னா நீங்க அந்த எடிட் ஆப்ஷன்ல போயிட்டீங்கன்னா கஸ்டம் ஸ்பெசிபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதே ஆப்ஷன் தான் இங்கே வந்துடும். ஓகேவா, இதுல என்னன்னா சிம்பிளிஃபைடு, அப்ராக்சிமேட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஷேடோஸ், அட்வான்ஸ்டு மெட்டீரியல். ஓகேவா, நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ரெண்டரிங் அதுக்கு ஏற்ற மாதிரி. அட்வான்ஸ்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும், அட்வான்ஸ்டு மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டரிங் ஆகும். ஓகேவா, இது அட்வான்ஸ்டு. இதுல வந்து என்னன்னா ரெண்டர் டூரேஷன் லெவல் மாதிரி பிரிச்சிருப்பாங்க, ஒரு 20-40 லெவல் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஓகேவா, எவ்வளவு லெவல் வைக்கிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டரிங் வந்து வரும். ஓகேவா, எவ்வளவு லெவல் வேணா நீங்க வச்சுக்கலாம், 40 தான் மேக்ஸிமம். நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெஸ்ட்ல 20 வரைக்கும் தான் இருக்கும். நீங்க 40 வச்சீங்கன்னா பர்ஃபெக்ட் வியூ வந்து ரெண்டரிங்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே கிடைக்கும். ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன், நீங்க ரெண்டரிங் பை லெவல்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டரிங் பை டைம். இதுல மினிட்ஸ் இருக்கு, எத்தனை மினிட்ஸ்ல ஆகணும், அது ஹவர்ஸ் கணக்குலயும் உங்களுக்கு போகும். இப்போ 45 சாரி கொடுத்துருக்காங்களா, என்டர் இன்டர்கேட் பிட்வீன் 1 to 32,728 கண்டினியூ. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல கொடுத்துக்கலாம். அந்த டைமிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமிங் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும். ஓகேவா, இந்த டைமிங் வரைக்கும் யூட்டில் சாட்டிஸ்ஃபைனா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க லெவல் 40ல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், 4 to 5 hours அந்த மாதிரி கூட ஒரு சமயம் உங்களுக்கு என்ன ஆகும்,
லெவல் எடுக்கு. இப்போ நம்ம வெறும் 20 இல்லை 10 ஒரு 5 லெவல் வச்சுட்டு ஓகேவா, சிம்பிளாக நம்ம 5 லெவல் வச்சுட்டு ஓகே கொடுத்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சு நம்ம ரீஜன் இந்த போர்ஷனை மட்டும் ரீஜன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இந்த போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ண அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இதில் மீடியம் பெஸ்ட்டு கஸ்டம்ஸில் நீங்கள் இதில் வேணால் போய் வச்சுக்கலாம் ஓகேவா. நம்ம கஸ்டம்ஸில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்க்ரீன் பிரிண்டர். ஸ்க்ரீன் பிரிண்டர் இது என்னென்னா ரெசல்யூஷன் எல்லாமே டிபிஐன்னு சொல்லுவாங்க திரும்ப பிக்சல், அது வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், பிரிண்டர் வச்சு எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இங்கே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இங்கே இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து மாறும். இப்போ 150 டிபிஏ இருக்குது, 300 டிபிஏ இருக்குது, 600 டிபிஏ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வரி வேணால் போகலாம். இப்போ எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து 1000 டிபிஐ வேணும்னா 1000 சாரி ஓகே 600 இதில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 600 டிபிஐ வரைக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி வரும். உங்களுக்கு ஸ்க்ரீன்னா நார்மல் கிளாரிட்டியில் வரும், உங்களுக்கு பிரிண்டர்னா அதுக்கேற்ற கிளாரிட்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிபிஐ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து குவாலிட்டி வந்து மாறிடும் ஓகேவா. இப்போ நம்ம 300 வச்சுக்கலாம், நார்மல் டிபிஐ 300 வச்சுக்கலாம் ஓகேவா. பிரிண்டரில் வச்சுட்டு 300 வச்சாச்சு. இந்த இடத்துக்கு வந்து என்ன வச்சுக்கலாம், நம்ம ஹை வச்சுக்கலாம், கஸ்டம்ஸ் போல் ஹை மட்டும் வச்சுக்கிறோம் ஓகேவா. நான் பெஸ்ட் வச்சா ரொம்ப டைம் ஆகுங்கிறனால ஹை வச்சாச்சு. பிரிண்டரில் 300 டிபிஐ வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா லைட்டிங்ஸில் இருக்கா, அதில் ஸ்கீம். இப்போ லைட்டிங்ஸ் இதுதான் என்னென்னா எக்ஸ்டீரியர் சன் ஒன்லி பண்ண போகிறீங்களா, இல்லை எக்ஸ்டீரியரில் சன்னும் லைட்டும் சேர்ந்த மாதிரி வரப்போகுதா, அதே மாதிரி என்ன எக்ஸ்டீரியரில் வெறும் லைட் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளி பக்கம் இப்போ வந்து வெறும் சன்லைட் மட்டும் வச்சு ரெண்டரிங் பண்ணுமா, இல்லை சன்லைட்டையும் ஆர்டிஃபிஷியல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லைட்டையும் வச்சு ரெண்டரிங் பண்ணுமா, இல்லை வெறும் ஆர்டிஃபிஷியல் லைட்டை வச்சு நீங்கள் ரெண்டரிங் பண்ணுமா. அதே மாதிரி இன்டீரியர் நம்ம இன்டீரியர் பார்க்கும்போது பார்ப்போம், இன்டீரியர் சன்னை வச்சு ரெண்டரிங் பண்ணுமா, அதே மாதிரி சன் அண்டு ஆர்டிஃபிஷியல் அதே மாதிரி லைட்ஸை வச்சு மட்டும் ரெண்டரிங் பண்ணுமா, அந்த ஆப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சன் மட்டும் வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம சன் மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சன் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. இப்போ சன் செட்டிங் என்னன்னா அந்த சன் டைமிங் மாற்றிக்கலாம், அது என்ன மந்த் எல்லாமே நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எல்லாமே இருக்குது, இது பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. எதில் மாற்றணும்னா ஸ்டில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. ஸ்டில்லுங்கிற ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், இதை ஆன்லைன் பண்ணி சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றிக்கும், என்ன டைமில் இருக்கணும் என்ன இருக்கணும் எல்லாமே இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா என்ன சீசன், வின்டர் சீசனா ஃபாலா, என்ன ஸ்ப்ரிங் சீசனா, ரஃபாக வின்டர் சீசன் மாற்றிட்டு ஓகேவா. வின்டர் சீசன் மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ தெரியுது உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல வந்து அந்த வின்டர் சீசன் கொடுத்துட்டு அதுக்கு அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறிடுச்சு, அந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்கோம், ஹை வச்சாச்சு, வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்டர் மாற்றியாச்சு கிளாரிட்டிக்காக. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஃபஸ்ட்டு சன் கொடுத்துட்டு எடுக்க போகிறோம், அதே மாதிரி சன் செட்டிங்கில் வின்டர் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் வந்து என்னென்னு இருக்கும், க்ளவுட்ஸே வேண்டாம்னா உங்களுக்கு என்ன இருக்கும், க்ளவுட்ஸ் வேண்டியதில்லை, ஃபியூ க்ளவுட்ஸ் மட்டும் வேணும்னா ஃபியூ க்ளவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி க்ளவுட் வெரி க்ளவுடி, அதே மாதிரி கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் வீல செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா இமேஜஸ். நீங்கள் டவுன்லோட் ஏதாவது பின்னாடி இமேஜஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜஸ் ஃபைல் நீங்கள் எந்த லைப்ரரியில் வச்சுருக்கீங்களோ டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வந்து பின்னாடி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஸ்கை வெரி க்ளவுட்லி மட்டும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. நீங்கள் இமேஜ் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட் த எக்ஸ்ப்ளோசர், அது கலர் கரெக்ஷன், நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற கரெக்ஷன் தான் இது வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேவா. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த போர்ஷன் வந்து ரீஜன் வச்சு பண்ணியாச்சு. இதில் நம்ம ஹை கொடுத்துட்டு இதில் பிரிண்டர் கொடுத்தாச்சு, சன் ஒன்லி வின்டர் வெரி க்ளவுடி. இன்னும் நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இன்னொரு டைப் ரெண்டர் இருக்குது, ஜிஐலையும் செட் பண்ணுவோம், கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அந்த ஜிஐலையும் செட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. இப்போ ஜஸ்ட் ரெண்டர் கொடுத்துருங்க. அது என்ன, அது ஒரு செட்டிங் தான், வேறு எதுவுமே இல்லை.
இது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காமிக்கும். இப்போ நம்ம நிறைய கலர் கொடுக்கல, ரஃபா நம்மளுக்கு வேணுங்கிறங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டரிங்க்கு வேண்டி அது நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ரெண்டரிங், இப்போ நீங்கள் ரொம்ப கிளாரிட்டி எடுக்கணும்னா அந்த பெஸ்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கிளாரிட்டி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம இது பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நாம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 100% ஆகி முடிக்கணும், அப்போதான் வந்து இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, அந்த இமேஜ் இப்போ வந்து நம்ம பெஸ்ட் மட்டும்தான், ஹை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே 600 கொடுத்து நீங்கள் பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் பிக்காகவே உங்களுக்கு வந்துடு. பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த வியூவோட செட்டிங் வந்து. ஓகேவா, இதுதான் ரீஜன்னு சொல்லுவாங்க, தனியான பிக் எடுக்கிறது. இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது வச்சோம்னா 100% ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 minutesல உங்களுக்கு ஹைல் ஆயிரும். இதே பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகேவா, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டரிங் பண்ணுற மாதிரி வரும். இதை ஸ்டாப் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிட்டு எஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, ரீஜன் எடுத்து விட்ருவோம். இப்போ ஃபுல் ரெண்டரிங், இந்த ஃபுல் பில்டிங்க்கே நம்ம என்ன பண்ணணும், ரெண்டரிங் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபுல் பில்டிங்குமே சேம் ஆப்ஷன் தான். இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஹை வச்சுக்கலாம், இதில் வந்து 300 வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் சன் ஒன்லி, வின்டர் சீசன் வச்சாச்சு, ஃபியூ வெரி க்ளவுட்லி. ஓகேவா, வச்சு சிம்பிளாக ரெண்டர் மட்டும் கொடுத்துருங்க போதும், அவ்வளோதான். நம்ம ரீஜன் என்ன பண்ணோம், குறிப்பிட்ட போர்ஷன் அந்த ரீஜன் டிக் எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியுதா ஒரு கிளாரிட்டியாக வந்து. இதை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டியாக எடுத்துக்கலாம். இதுலேயும் ஷேடோஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல, இப்போ சொல்கிறேன் நான், அதுதான் ஜிஐ ஆப்ஷனுங்கிறது. இது ஷேடோஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே நீங்கள் கலர் கொடுத்து கிளாஸ் கலர் கொடுத்தீங்கன்னா ரிபிட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நீட்டாக நீங்கள் வியூ எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்காக தான் ரெண்டரிங் பண்ணியிருக்கோம். இதுலேயே நீங்கள் பெஸ்ட் கொடுத்து அந்த சொன்னல 40 வரைக்கும் போனீங்க அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் சன் ஒன் கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். வேணும் இது ஒன்று மட்டும் பார்க்கலாம், 1 நிமிஷத்துல ஆயிரும். அதோட கிளாரிட்டி எப்படி இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் செட்டிங்ஸில் பார்த்தோம். சப்போஸ் எனக்கு ஷேடோஸ் மாதிரி வேணும், கொஞ்சம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டரிங் எடுக்கலாம். ஓகேவா, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த ரெண்டர் முடிஞ்ச அப்புறம் இப்போ ஷேடோஸ்க்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஷேடோஸ் தெரியுது இல்லையா நம்மளுக்கு, ஓரளவுக்கு தான் வந்து என்ன ஷேடோஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதையும் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா கிராஃபிக்கல் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரெண்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதை டிஸ்பிளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டரிங் எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் மேக்ஸிமம் வேறு சாஃப்ட்வேர் போகணுன்ட்டே அவசியம் இல்லை. ரிவிட்லேயே உங்களுக்கு என்னன்னா ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக வந்துடும் டைம் இருந்துச்சுன்னா. ஓகேவா, நீங்கள் எந்த மெட்டீரியல் நான் சொன்னல, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெக்ஸ்டூர் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இது பார்த்தோம்னா என்ன ஆகுனா மேக்ஸிமம் நம்மளுக்கு டைம் போயிட்டு இருக்கும், 2 or 3 minutes மேலே ஆகும். இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வியூ ஆகிருக்கிறது, இந்த க்ளவுடியாக இருக்கிறது. அதே மாதிரி பில்டிங் கலர் கொடுத்துட்டு நம்ம பார்க்குறக்கு அந்த தெரியுது, அந்த ஒரு ஷேடோ மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியுதா. இதை வந்து எப்படி இமேஜ் ஃபைலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டில் போங்க. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேமில் சேவ் பண்ணுமோ, எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அந்த நேமில் சேவ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சேவ். இப்போ வந்து அது இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ரெண்டர் ஆன மாதிரி ஆயிருக்காது. இப்போ நம்ம எது வரைக்கும் ரெண்டர் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆயிருக்கும். நீங்கள் எந்த கலர் எது வேணாலும் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னல அந்த இன்னும் சில ஆப்ஷன் ஷேடோஸ் அந்த இது நம்ம கரெக்ட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அது வந்து கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன் சொல்லுவாங்க. அது பண்ணிட்டு வந்து ரெண்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு நார்மல் வந்துருச்சு. அந்த கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா இதுதான். இதில் போய் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ரியலிஸ்டிக் கொடுத்தான்னு கலர் வர மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா
கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, GDO கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஷேடோஸ் இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் பெருசாக ஓப்பன் ஆகும். ஓகேவா, லோட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் என்னென்னா இந்த கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன். நீங்கள் ரெண்டரிங் பண்ணி ஒரு இமேஜ் வருதுல்ல, நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பில் போட்டு கரெக்ஷன் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே, பட் ரிவீட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா டேரெக்டாக நம்ம ரெண்டரிங் பண்ணோம். இதில் கரெக்ஷன் பண்ணிட்டு ஷேடோஸ் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டரிங் பண்ணணும்னா இந்த கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன் தான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடட், ரியலிஸ்டிக் எது வேணா இருக்கும், நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மூத், ஷோ எட்ஜஸ். இந்த ஷோ எட்ஜஸ் எடுத்துவிட்டு அப்ளை கொடுத்து பாருங்கள், எட்ஜஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும், ஒரு மாதிரி வந்துருக்கு. இப்போ ஷோ எட்ஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எட்ஜஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும், ஷார்ப்பாக உங்களுக்கும் வந்துருக்கும். ஓகேவா, அதுதான் என்னென்னா ஷோ எட்ஜஸ். இந்த எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக வந்திருக்கும். இது வந்து ஆன்டி கிளாஸிங். பார்த்தீங்கன்னா அதோட வியூவில் வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே இதில் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி என்னென்னா நம்மளுக்கு வந்து கண்ணாடி மாதிரி. இப்போ சப்போஸ் இன்டீரியர் வியூ காமிக்கணும், வெளியே எல்லாமே பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது டிரான்ஸ்பரன்சி. வீடே வந்து என்ன ஃபுல்லாமே இந்த டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு மாறிடும். அப்ளை கொடுத்து பாருங்கள், இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி. உள்ளதான் சோஃபா அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, அது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கொடுத்துட்டு அப்ளை நீங்கள் கொடுக்க பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஷெல் லைன். இது என்னென்னா லைன், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, இது வேண்டியதில் இப்போதைக்கு பேசிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஷேடோஸ், கேஷ் ஷேடோஸ், ஷோ ஆம்பியன்ட் ஷேடோஸ். இப்போ கேஷ் ஷேடோஸ் கொடுத்து பாருங்கள், அதோட டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ அதோட ஷேடோஸ் எல்லாமே ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து இதோட ஷேடோஸ். இப்போது அன்டிக் பண்ணி விட்டு பாருங்கள், இப்போ எல்லாமே என்ன இருக்குது, டைரெக்டாக சன்னோட பொசிஷன் இருக்குது. இப்போ கேஷ் ஷேடோஸ் அப்ளை கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாச்சு இந்த ஷேடோஸ் எல்லாத்துக்குமே ஷேடோஸ் வந்துருச்சா. இது ஆம்பியன்ட் ஷேடோஸ். இது சேம் அதே மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஷேடோஸ் தான் ரெண்டுமே வந்து. உங்களுக்கு எந்த ஷேடோஸ் வேணுமோ வச்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டரிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் கேஷ் ஷேடோஸ் மட்டும் ஷேடோஸ் அப்படியே கேஸ்ட் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கு மேலே. ஓகேவா, இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சு ஷேடோஸ். ஃபஸ்ட்டு மாடல் டிஸ்பிளேல உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம் மேக்ஸிமம். செகண்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஷேடோஸில் போய் கேஷ் ஷேடோஸ் வச்சாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்சி லைன். நம்ம ஸ்கெட்சி லைன் வந்து அந்த லைன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இது ஜெட்ரங்கிறது அப்ளை பண்ணுற பாருங்கள், இந்த லைனில் பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி உங்களுக்கு வருதா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி உங்களுக்கு வரும். அதுதான் என்னென்னா வந்து ஜெட்ரன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்கும் அந்த லைன் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம் அதுதான் ஜெட்டர். இந்த ஆப்ஷன் சொல்லுவாங்க எனேபிள் த ஸ்கெட்சி லைன்ஸ். இந்த லைன் மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக இருக்கும், பென்சிலில் வரைஞ்ச மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த லைன்ஸ் கோடு மாதிரி வந்திருக்கும். அதுதான் என்னென்னா எனேபிள் ஸ்கெட்சி லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் ரெண்டரிங் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக ரெண்டரிங் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அது ஆப்ஷன் தான். இப்போ நான் எனேபிள் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் கியூயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எட்ஜஸ் வந்து ஃபேட் ஸ்டார்ட். இது வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் என்னங்கிறது, இப்போ இதுக்கு இருக்கட்டும். சரி ஃபைன், அதை நம்ம என்னங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் லைட்டிங்ஸ். உங்களுக்கு லைட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கேயே செட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கேயே சன்லைட்ஸ், வின்டர், சன் செட்டிங் எல்லாமே பண்ணியிருப்போம், இங்கேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ சன்னோட இன்னும் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சன்னை எட்ஜ் பண்ணிக்கங்க, அப்ளை கொடுங்க. தெரியுது அதோட வியூஸ் வந்து ஆம்பியன்ட் லைட், அந்த லைட்டோட ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான மாதிரி உங்களுக்கு இருக்கா, அந்த பிரைட்னஸ். அப்புறம் ஷேடோ இன்னும் வேணும் அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா தெரியுதா ஷேடோஸ். அப்போ இன்னும் ஷேடோஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ தெரியுது உங்களுக்கு வியூ வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது. இந்த சன், ஆம்பியன்ட் லைட், ஷேடோஸ் இதில் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட்டிங்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே நம்ம லைட்டிங்ஸ் மட்டும் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா
அது டிஃப்ரெண்டா வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் பொறுத்து. அப்புறம் போட்டோகிராஃபிக் எக்ஸ்ப்ளோசர் டெப்த் குயிங் எனேபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு போட்டோகிராஃபிக் எக்ஸ்போசர் மேக்ஸிமம் வராது. அது நீங்க முதல்ல பண்ற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க கலர் கரெக்ஷன் இன்னொரு இதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்றேன். இந்த இடத்துக்கு பண்ண முடியல அப்படின்னா நீங்க அந்த ரெண்டரிங் டேபிள் இருக்குல்ல, அந்த இடத்துலயும் நீங்க கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இமேஜஸ்லயும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கலர் கரெக்ஷன் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட், நம்ம அங்க ரெண்டரிங் பண்றோம்ல, என்ன பேக்ரவுண்ட் வேணும், ஸ்கை வேணுமா, இமேஜ் வேணுமா, நம்ம எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இமேஜ்னா இமேஜ் நம்ம அந்த ஆப்ஷன் பார்த்தோம்ல, அந்த சில ஆப்ஷன் வந்து இதுலயும் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம், ஸ்கை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு சிம்பிளா அப்ளை. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கை வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம இப்போ ரஃபா இங்க என்ன பண்ணிருக்கோம், ஷேடோஸ் நம்ம எல்லாமே மாத்தியாச்சு. மாத்தினப்ப நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா ரெண்டர்ல போயிட்டு இந்த ஆப்ஷன்ல இது வேணா ஹை, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல எம்பி மாறி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க 600 வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 600 வச்சாச்சு. சன் ஒன்லி அந்த வெரி கிளவுட்லி நம்ம மாத்தியாச்சு. அந்த அங்க அட்ஜசன்ட் எக்ஸ்ப்ளோசர் இன்பில்ட் ஆச்சுல, இது வந்து இந்த இடத்துக்கு இருக்கும். நம்ம இமேஜ் முடிச்சப்புறம் மாத்திக்கலாம். கலர் எக்ஸ்ப்ளோசர், இந்த கலர் பாத்தீங்கன்னா என்னென்ன வேல்யூ அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். இப்போ வந்து சிம்பிளா ரெண்டர் கொடுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், கிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷன்ல வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம கொடுத்த ரெண்டரிங்கும் இப்போ கொடுக்குற ரெண்டரிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜியூ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஷேடோஸ் அந்த இது எல்லாமே நம்ம மாத்திருக்கோம். ஓகேவா? தெரியுது உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலா இப்போ என்னன்னா 0% தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 60 dpi இருக்கு ஹைலே வந்து, அதனால உங்களுக்கு 20 MB அந்த இமேஜ் வரும். ரொம்ப டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு முடியிருக்கும். அந்த கிளாரிட்டி அந்த கடைசியா வர்றதுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த இமேஜ் முடிவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெவல் 10 தான் இருக்கு. இதுலேயே பெஸ்ட் போனீங்கன்னா மேக்ஸிமம் 3 or 4 hours மேலே ஆயிரும். ஓகேவா? நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், ஸ்டாப் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டாப் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ப்ரெசன்டேஷன்ல போயிட்டு ரெண்டர்ல போயிட்டு ஹையே இருக்கட்டும். இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், 300 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரெண்டர் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம 600 கொடுத்து ரொம்ப டைம் ஆகுது. இப்போ நம்ம 300 கொடுத்தாச்சு. நீங்க GI செட் பண்ணிட்டீங்கன்னா கிராஃபிக்கல் ஆப்ஷன் நீங்க எப்படி வேணாலும் வியூ எடுத்துக்கலாம். இப்போ தெரியுது டிஃபரன்ஸ் வந்து, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கும் செகண்ட் கொடுத்த இமேஜுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க கடைசியா அந்த ரெண்டரிங் முடிச்செடுக்கிறீங்க தெரியுமா, இமேஜ் வந்து ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நீட்டாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா வியூ வந்து கரெக்டா உங்களுக்கு வியூ செட் பண்ணி ரெண்டரில் நீங்க மாத்தி மாத்தி எப்பவுமே ஒரே இமேஜ் எடுத்துடக்கூடாது. அந்த வியூஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த வியூ கரெக்டா வருதோ அந்த வியூ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி வியூல வச்சுட்டு இருப்பாங்க. லைட் செட்டிங்கோட தான் கொடுப்பாங்க. நீங்க நிறைய வியூ பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் டே வியூ எந்த எலிவேஷன்லயும் ரேரா தான் வரும். ஓகேவா? ஏன்னா நைட் வியூ மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நைட் வியூல பாக்குறதுக்கு தான் வந்து நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு எல்லாமே பெயிண்ட் கொடுத்துருந்து நம்ம இது பண்ணியிருந்தாலும் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ரஃபா தான் வச்சிருக்கோம். பெயிண்ட் இங்க மட்டும் தான் நம்ம கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க தெரியுது உங்களுக்கு வந்து இதுல எல்லாமே கலர் கொடுத்து நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். இப்போ நம்ம ரஃபா உங்களுக்கு எப்படி ஒரு ரெண்டரிங் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லி தருது. இப்போ GI ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ மாத்தி மாத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரிங் பண்ணி ஒரு வியூ நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து டைமா இருக்கணும். 5 to 10 minutes ஆகும். நீங்க பெஸ்ட் எல்லாம் போனீங்கன்னு நினைச்சு பாருங்க. கஸ்டமைஸ் போய் லெவல் 40 கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 8 hours ஆயிடும். ஆனா வியூ வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ரஃபா போடுறங்காட்டி என்ன பண்ணிட்டோம், பாதியில நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ரஃபா போறங்காட்டி ஸ்டாப் பண்ணியாச்சு. இது சிம்பிளா என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியும். போன வியூக்கும் இந்த வியூக்கு வந்து உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் அந்த கலர் கரெக்ஷன்ல வந்து. ஏன்னா GIல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணி நாம பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த அட்ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோசர் அப்படின்னா என்ன ஆப்ஷன்னா, இப்போ நீங்க பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து நீங்க இமேஜை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். போட்டோஷாப்ல இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா?
எப்படின்னு இப்போ டார்க் இருக்கா, ரொம்ப டார்க் இருக்கிற மாதிரி வேணும், அப்ளை கொடுங்க, லைட்டாக மூவ் பண்ணி. இப்போ தெரியுது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி வேணும், அப்ளை பண்ணுங்க. பாருங்க இமேஜ் வந்து என்னாச்சு, உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி போயிருக்கா. இப்போ கொஞ்சம் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்ளை கொடுங்க. இப்போ என்னாச்சு, ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வருதா. இது ஹைலைட்ஸ், எதாவது ஹைலைட்ஸ் வந்து டார்க்காக இருக்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டார்க் ஆயிரும். அதே மாதிரி ஷேடோஸ், உங்களுக்கு ஷேடோஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, லைட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டர் கொடுத்துக்கலாம். ஓகேவா. கிரே கலர், அந்த கிரே கலர் மாதிரி வர்றது இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, உங்களுக்கு ஃபுல்லாமே அந்த கிரே கலர் மாதிரி உங்களுக்கு அந்த லைட்ஸ் எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு வருதா, அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பாயிண்ட், அந்த கூலர் வார்ம்னு சொல்லுவாங்க, தெரியுதா உங்களுக்கு வந்து வார்ம் கலர் அந்த இது. இப்போ உங்களுக்கு அந்த வியூ தெரியுதா, மைல்டிஷான வியூ. இந்த மாதிரி வியூ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ரெண்டரிங் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு எப்படி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வியூ எடுத்துக்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஒரே வியூவில் எடுக்க முடியாது, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வியூ வந்து எடுத்துக்கலாம். இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து வியூ வந்து நம்ம எடுத்தாச்சு. இனி இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி வியூவில் வச்சு நைட் வியூ எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வியூ மாற்றணும் பிரைட்னஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரைட்னஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இதே பழைய செட்டிங்க்கு வரணும் அப்படின்னா இங்கே ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக மட்டும் இருந்தால் போதும், அப்ளை கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸாக உங்களுக்கு மாறிடுச்சா. இப்போ ஷேடோஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஷேடோஸ் நான் அதிகம் பண்ண டார்க்கராக பண்ணுறேன். அதே மாதிரி கலர்ஸ் தெரியுது உங்களுக்கு, அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ஹெச் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூ வந்து உங்களுக்கு மாறுதா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் என்னென்னா பேசிக்காக வந்து நம்ம எக்ஸ்டீரியரில் இது பண்ணுறது. ஓகேவா, ஒரு வியூ எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வியூ, அந்த GUI செட்டிங் அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த GUI திரும்பி போய் மாற்றிங்கன்னா மட்டும்தான் மாறும், மற்றபடி அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டே ரெண்டரிங் முடிச்சாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட் ரெண்டரிங் பண்ண போகிறோம். நைட் இமேஜஸ் வந்து எப்படி அந்த வியூ எடுத்து பார்க்குறது அந்த இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நைட் ரெண்டரிங்கில் சிம்பிளாக போயிட்டு சேம் வியூவில் போயிட்டு 3Dயில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் ரெண்டர். ஓகேவா. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹை எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. வச்சுட்டு இது பிரிண்டர் இதை இருந்துட்டு போகுது, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போய்க்குங்க. இதில் போயிட்டு எக்ஸ்டீரியர் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி கொடுத்துருங்க. லைட்ஸ் மட்டும்தான் எனக்கு எக்ஸ்டீரியரில் வேணும், சன் வேண்டாம். ஓகேவா. இப்போ எக்ஸ்டீரியர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி. இதில் வந்து உங்களுக்கு என்ன கிளைமேட் வேணுமோ அந்த கிளைமேட்டில் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகேவா. மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சன்னுக்கு எடிட் பண்ணுவோம்ல, சன்னுக்கு எடிட் பண்ணுற மாதிரி டிம்மிங் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லைட்டோட இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த லைட்டோட இது எடிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மற்ற ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்பிளே ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ மாற்றிட்டு சிம்பிளாக ரெண்டரை கொடுங்க பார்க்கலாம். அந்த லைட்டிங்ஸ் மட்டும் ஆர்டிஃபிஷியல் ஒன்லி மட்டும் எக்ஸ்டீரியர் மாற்றிட்டு நம்ம GUI செட்டிங்ஸ் வந்து நார்மல் அதுக்கு பண்ண செட்டிங்ஸ் எதை வச்சுருக்கோம் சிம்பிளாக இதுக்கு மாட்டிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ இருக்கு வியூ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் வியூஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜஸ் கொடுப்பாங்க. இப்போ இதோட லைட்டோட இன்டென்சிட்டி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதிகம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லைட்டோட வியூக்கு வந்து அது எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட செட்டிங்ஸ் நம்ம இங்கே எல்லா இடத்துலையுமே லைட், இங்கே லைட் வைக்கல, ஆக்சுவலாக இங்கே வச்சுருக்கோம். அதோட இதுக்கு நம்ம எப்படி வைக்கிறது வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைட்டோட இது வியூ வந்து தெரியும். இதுதான். சப்போஸ் இதை வந்து நான் அதிகம் பண்ணணும், லைட்டோட இது வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போனீங்கன்னா 120 வாட்ஸ்ன்னு தான் இருக்கும். இங்கே 277 வாட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே 277 வாட்ஸ் மாற்றிக்கணும். ஓகேவா. 277 வாட்ஸ்ன்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. எல்லா லைனுக்கும் மேக்ஸிமம் மாறிடும் உங்களுக்கு வந்து, ஏன்னா டூப்ளிகேட் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 277 வாட்ஸ்ன்ட்டு நம்ம எல்லா லைட்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். ஓகேவா. இப்போ மாற்றியாச்சு இந்த லைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திரும்பி வியூவில் போகிறோம், ப்ரெசன்டேஷன் ரெண்டரில் போயிட்டு
சேம் ஆர்டிஃபிஷியல் லைட் இது எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. வேணா எந்தெந்த லைட் வேணும் எந்தெந்த லைட் வேணாம்னு வச்சுக்கலாம். இப்போ சிம்பிளா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ரெண்டரை கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ரெண்டரை கொடுத்து பாருங்க, லைட்டோட பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து என்ன இருந்துச்சுன்னா 120 வாட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 277 வாட்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ பவர் ஜாஸ்தியா தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்க ரெண்டரிங் ஃபுல்லா முடிச்சப்போ. இப்போ தெரியுதா வெளிச்சம் வந்து உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இந்த வெளிச்சத்துக்கும் இப்போ இந்த வெளிச்சத்துக்கு என்ன ஆகும், நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு லைட் வேணுமோ அந்தந்த இடத்துக்கு ஃபுல்லா லைட் வச்சுட்டு நீங்க ரெண்டரிங் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வித்தியாசம் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்டாப் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ சேம் இதே இமேஜ் வந்து நீங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் டார்க்கரா வேணும் அப்படின்னா டார்க்கர் ஃபுல் டார்க்கர் ஆயிரும். அதே மாதிரி பிரைட்டர் இன்னும் பிரைட்டரா வேணும், பாருங்க ரொம்ப பிரைட்டா வருதா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பிரைட்டரா வேணும், ரொம்ப லைட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரைட்டர் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். தெரியுது அந்த லைட்டோட இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணீங்கன்னா செவுத்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி வச்சுங்கன்னா ஷேடோஸ் வந்து அதில் விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா பிரைட் பண்ணியாச்சு லைட் வந்து. இப்போ வந்து வெளிச்சம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபுல்லாமே இருக்கா, எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. ஹைலைட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதோட இதுல நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அதை உங்களுக்கு அதோட இதுல வந்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம். ஓகேவா, அவரோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே என்னன்னா, இதுல ஒவ்வொன்றும் முடிஞ்சப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எது எது வேணுமோ அதை நீங்க அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்கை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியுது உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து நீங்க எப்படி வேணா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைட்டிங்ஸ் வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நீங்க காமிச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளோசர்ல வந்து அந்த லைட்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா செவுத்துல கரெக்டா ஜாயின் பண்ணாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த ஷேடோஸ் வந்து அந்த செவுத்துல விழுகாம கரெக்டா இருக்கும். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி நம்ம வச்சாச்சு. கீழே லைட்ஸ் வச்சிருக்கோம், மேல எல்லாமே உங்களுக்கு விசிபிளா தெரியுதா, எல்லா லைட்ஸ் என்ன இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விசிபிளா தெரியுது. இதுதான் என்னன்னா நம்ம வந்து லைட் செட்டிங் பண்றது. லைட் செட்டிங் பண்ணிட்டு நைட் டைம்ல நம்ம ரெண்டரிங் எடுக்கிறது, அது எதுவுமே கிடையாது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா நம்ம எப்படி இதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேவா, இதுதான் என்னன்னா ஒரு சிம்பிளா வந்து நம்ம எப்படி ரெண்டரிங் எடுக்கிறது ஒரு இமேஜ்ல அப்படிங்கிறது பேசிக்கா. இது போக நீங்க ரெண்டரிங் மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா அந்த வியூ ஒரிஜினல் வியூ வர மாதிரி நீங்க ரெண்டரிங் அந்த டைம் விட்டு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ரெண்டரிங் நீங்க நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளாரிட்டி வந்து ரிவிட்லயும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். இப்போ டே டைம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா இதுல போயிட்டு சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேணா ரெண்டுமே வர மாதிரி, எனக்கு சன் மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிளா சன் மட்டும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்க மாத்திக்கலாம். எப்படி வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் வச்சு ரெண்டரிங் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் என்னன்னா பேசிக்கா நம்ம ரெண்டரிங் பண்றது. பார்த்தா தெரியுது அந்த வியூ வந்து நீங்க மாத்தும் போது கிளவுட்ஸ் வந்து எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்கா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டீரியர் வச்சு நம்ம ரெண்டரிங் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறது. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்போஷல் இருக்குல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னாலதான் இப்படி இருக்கு. நம்ம அந்த ரீசெட் கொடுத்துட்டோம்னா நார்மலா நம்மளுக்கு வந்துடும். எப்படி மாத்திரமோ அந்த மாதிரி வியூல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்து காட்டிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். நம்ம இதுதான் என்னன்னா பேசிக்கா ஒரு எக்ஸ்டீரியர் வியூ கிரியேட் பண்ணிட்டு ரீசெட் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மாறிடுச்சா, ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்ததுக்கு அப்படியே வந்துடும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்க எக்ஸ்ப்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைம் வந்து மாத்திக்கங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, பேசிக்கா ஒரு ரெண்டரிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஒரு எக்ஸ்டீரியர் வியூக்கு லைட் செட்டிங் அண்ட் ரெண்டரிங். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்றது. சேம் இதே வீட்ல வந்து நமக்கு எப்படி ஒரு இன்டீரியர் கிரியேட் பண்றது, ஒரு ஹால் எல்லாமே நாம எப்படி லைட் செட் பண்றது, ஒரு டிசைன் எப்படி பண்றது,
அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா?